السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد. اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர புரிவானாக. என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையானவர்களே, இன்றைய தினம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் காலையில் வந்திருக்கு. கடந்த வாரம் 8ஆம் தேதி +2 படித்த மாணவர்களுக்குண்டான ரிசல்ட் வந்துச்சு. இன்று மதியம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்குண்டான தேர்வு ரிசல்ட் வர இருக்கிறது. தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் துஆக்களும். வெற்றியை நழுவவிட்ட மாணவர்கள் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அவருடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்கு துஆவும் இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்து கொள்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நம்மில் உள்ள மாணவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் தந்தல் புரிவானாக. படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய படிப்பில் வெற்றி பெற்று உயர்கல்விகளை படிப்பது அது அவரது தனி மனிதரை சார்ந்ததல்ல. அவர் படித்தால் அவருக்கு நல்லது என்று மட்டுமல்ல, அவருடைய குடும்பம், அவர் பகுதியில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் சமூகம் சார்ந்த மக்களுக்கெல்லாம் பயன் அளிக்கக்கூடியது. இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கல்வியினால் தான் அடையாளம் விடப்படுகிறார்கள். கல்வி என்பது மிகப்பெரிய செல்வம். அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அரபியில் கூட சொல்லுவாங்க, உத்துலுபில் இல்ம், மார்க்கத்தை, கல்வியை நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். மினல் மஹதி இலல் லஹத், தாயினுடைய மடியிலிருந்து கபருக்கு செல்லும் வரையும் கல்வியை தேடிக்கொண்டே இருங்கள் என்று அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள்.
அந்த அடிப்படையில் கல்வியை தேடுவதற்கு குறிப்பிட்ட காலங்கள் நேரங்கள் எல்லாம் இல்லை, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் அல்லாஹ் கொடுத்தார். ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எல்லா ஞானங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் வழங்கினான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வதை இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய ஞானத்தை, அறிவை, கல்வியை அதிகப்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வார். இப்படி எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்டவர்களே, யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் உயர்ந்து நிற்பதற்கும் கல்வி என்பது அவசியம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் இல்ம், யார் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் கல்வியை கற்கட்டும். மன் அராதல் ஆகிரா, மறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபஅலைஹி பில் இல்ம், அவரும் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும். மன் அராத பிஹிமா, உலகத்தையும் மறுமையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரு இரண்டையும் விரும்புகிறாரோ ஃபஅலைஹி பில் இல்ம், அவர் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் என்றெல்லாம் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையான பெருமக்களே, கல்வி நமக்கு அவசியமானது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து படிக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு கோல் ஏற்படுத்தி அதை அடைவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்வி கற்பது என்பது தனக்காக மட்டுமல்ல, சமூக கடமையை நிறைவேற்றுவதற்காக நீ படிக்கிறேன் என்ற அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த உம்மத்திற்கு அவன் படிப்பின் மூலமாக எந்த பங்களிப்பை அவன் வழங்க இருக்கிறான் என்பதையும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த உம்மத்திற்கு உண்டான உழைப்பை என்ன, தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த உம்மத்திற்கு என்ன பயன் என்பதையும் விளக்கி கொடுக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் ஹிக்மத்துல் லால்லுல் முஃமின், லால்லத்துல் முஃமின், மூமின் காணாமல் போன பொருளை போல ஞானம் என்பது, அறிவு என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அது எங்கு கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அருமையானவர்களே, அப்படி என்றால் என்ன, நம்மிடம் நம் தேடுவது, கல்வியை தேடுவதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக, நேற்றைய முன்றைய தினம் செய்திகள்ல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரும் சேர்ந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இருவருக்கும் விளையாட்டிலே சண்டை ஏற்படுகிறது. சண்டையினுடைய உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 8ஆம் வகுப்பு மாணவனை கொலை செய்து விடுகிறான். ஏனென்றால் கொலை செய்து விட்டேன் என்ற பயம் எல்லாம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் மாணவன் விளையாடுவது ஒருவனை வீழ்த்துவது எப்படி என்பதுதான் விளையாட்டில் இருக்கு. ஒருவனை சுட்டுக் கொள்வது எப்படி என்பதுதான் விளையாட்டு. அதை அவனுடைய மூளையில போய் அதை போய் உட்கார்ந்து அந்த கொலை என்பது சர்வசாதாரணமாக நிலையில் இருக்கு. போலீஸ் 6ஆம் வகுப்பு மாணவனை கைது சென்று கொள்ளுவோம், அம்மா என்னை போலீஸ் பிடிக்கிறாங்க, என்னை பாதுகாங்க சொல்றாங்க. அருமையானவர்களே, இப்ப ஒரு கொலை, ஒரு உயிரை அற்பமாக சாதாரணமாக கொலை அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு மாணவன் அப்படின்னா ஒரு 11 வயசு மாணவன், ஒரு 13 வயது மாணவனை கொலை செய்வது சர்வசாதாரணமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
பிள்ளைகள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறார்கள், எந்த விஷயத்தில் அதிகமாக ஆர்வமாக இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? சாப்பிடலன்னா செல்போனை கொடுத்து சாப்பிட வைக்கிறோம். அந்த செல்போன் பண்ற வேலை தான் இதனுடைய உச்சக்கட்டம். இந்த நிலை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்வி கற்பது வெறும் பொழுதுபோக்குக்காக வேண்டிய அல்ல. 4 நட்புகள் கிடைக்கிறது, 4 நண்பர்கள் கிடைக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி கல்வி கற்பதல்ல. 4 நட்புகளுடன் சேர்ந்து ஊர் சுற்ற போகிறோம் என்பதற்காக வேண்டி கல்வி கற்பது அல்ல. அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்திற்காக வேண்டிய சமூகம் சார்ந்த பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. இந்த உம்மத்திற்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. இந்த இல்மின் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக, நாம் படிக்கக்கூடிய படிப்பின் மூலமாக நாம் உயர்ந்து நின்று இந்த உம்மத்திற்கு நாம் பணியாற்ற வேண்டும், இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும், இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கைதிகளாக பிடிப்பட்டவர்களுக்கு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை வைக்கும் பொழுது, முதல் நிபந்தனையாக பிணைத் தொகையை கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். பிணைத் தொகையை கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். பிணைத்தொகை கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த நிபந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உங்களிடம் இருக்கக்கூடிய கல்வியை எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா கல்விக்கு முக்கியத்துவம் என்பதுதான், கல்விக்கு முக்கியத்துவம் என்பதுதான். என்ன, இந்த பத்ர் கைதிகள் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் முதலாக பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். பள்ளியை மட்டும் கட்டி முடித்து விடவில்லை, பள்ளியுடன் சேர்ந்து ஒரு அரங்கையும் ஒரு பள்ளிக்கூடத்தையும் உருவாக்குகிறார்கள். பள்ளியுடன் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தையும், கல்வி கற்கக்கூடிய ஒரு கூடத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அது என்ன பள்ளிக்கூடம்? அது மஸ்ஜிதுன் நபவியில், அதுதான் சுஃபா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம். அஹ்லு சுஃபா என்று சொல்லுகிறோம் அல்லவா? சுஃபாவில் கற்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் கல்வியில் உயர்ந்து நின்றவர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். அஹ்லு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சுஃபாவில் வளர்ந்த மார்க்கம் படித்தவர்கள் எல்லாம், கல்வியை கற்றவர்கள் எல்லாம் உயர்ந்து நின்ற, தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து நின்றார்கள். வெறும் மார்க்கத்தை மற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் என்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கல்வி நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தாங்க, சமுதாயத்தினுடைய அக்கறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது இந்த உம்மத்திற்கு என்ற பொறுப்பை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபா பெருமக்களுக்கும் பரந்து விரிந்த கல்வியை, இதையெல்லாம் இதை போன்ற ஞானங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்ததனுடைய பின்காலத்தில் என்ன ஏற்பட்டது? பெரிய சாம்ராஜ்யங்களை அமைக்கக்கூடிய ஆற்றல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். இது எங்கிருந்து கற்றுக்கொண்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலிருந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலிருந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய கல்வி கூடத்திலிருந்து அந்த பெருமக்கள் எல்லாம் கற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன? பெரும் சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், பேரரசர்களாக விளங்கினார்கள், பெரும் ஆளுமை உள்ள ஆளுநர்களாக விளங்கினார்கள். அவர்கள் பெரும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக விளங்கினார்கள், பொறுப்பு மிக்க தலைவர்களாகவும் விளங்கினார்கள் அந்த பெருமக்கள் எல்லாம். ஒவ்வொரு வரலாறுகளும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் செய்த சீர்திருத்தங்கள், இந்த உம்மத்திற்கு மத்தியில், இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் செய்த சீர்திருத்தங்கள், அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் கற்றுக்கொண்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் கற்றுக்கொண்ட செய்திகள். அருமையான பெருமக்களே, மக்கா இருக்குல்ல, மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நுபுவத்திற்கு பிறகுதான் பெரும் எழுச்சி ஏற்பட்டது கல்வியில். நுபுவத்திற்கு பிறகுதான் பெரும் கல்வியில் பெரிய எழுச்சி ஏற்பட்டது. மக்காவில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஆட்கள் கிடையாது,
படிப்பதற்கும் எழுதுவதற்குண்டான ஆட்கள் எத்தனை பேர்கள் என்பது கைவிட்டு எண்ணிவிடலாம். செய்திகள் வரலாற்றில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்ந்த காலத்தில் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மக்கமா நகரிலேயே மொத்தம் 18 நபர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். பெரிய ஊர்ல ஒரு நகரத்துல எழுதுறதுக்கும் படிக்கவும் தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? மொத்தம் 18 நபர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த 18 நபர்கள் மட்டும் இந்த நகரத்தை சிறந்த கல்வி நகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. உயர்ந்த ஆட்சியாளர்களாக அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தாங்க. ஜனாதிபதிகளாக உருவாக்கி கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த வழிகாட்டிகளாக உருவாக்கி கொடுத்தாங்க. சிறந்த சட்ட வல்லுநர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அவர்கள் அருமையானவர்களே, இப்படி உம்மத்திற்கு இந்த சமூகத்திற்கு தேவையானதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் இருந்த மக்களை கொண்டு சீர்திருத்தினார்கள். கல்வியை கொண்டுதான் சீர்திருத்தினார்கள். அதன் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் வளம் பெற்றார்கள், உயர்ந்து நின்றார்கள். அருமையான பெருமக்களே, கல்வியை கொண்டு இந்த உம்மத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கல்வியை கொண்டுதான் இந்த உம்மத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சமநீதியை உருவாக்க வேண்டும், சமூக நீதியை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை கல்வியை கற்பது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதற்குண்டான காரணம் என்ன? அவர் தனி மனிதராக படித்து தனி மனிதனாக உயர்வாகுவதல்ல. அந்த ஒரு மனிதன் படித்ததன் மூலமாக தான் உயர்வது மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களையும் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களையும் உயர்த்துவதுதான் அந்த கல்வியுடைய நோக்கம் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கல்வி ஞானம் என்பது எது தேவையோ அதை படித்து அந்த மக்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்த வேண்டும். இல்முல் ஹால், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் படித்து இந்த நேரத்துக்கு எதை படித்தால் இந்த உம்மத்திற்கு இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்குமோ அப்படிப்பட்ட கல்வியை படிப்பதுதான் சிறந்த கல்வி என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. நமக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்ப என்ன தேவை இருக்கிறது? ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு ஆட்கள் தேவை, அப்படிதானே? இல்லையே, சதவீதத்தில் நாம் வாழக்கூடிய சதவீதத்தில் அதுக்கு தகுந்தாற் போல் இல்லையே. ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, அறிவியல் ஆராய்ச்சியில் இல்ல, நம்மள்கிட்ட அதெல்லாம் இல்லாத அந்த துறை சார்ந்தவர்களை நம்முடைய சமூகத்திற்கு உருவாக்குவது. நபித்தோழர் ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இளம் வயதுடைய சஹாபி. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 வயது இருக்கும் அவருக்கு. அந்த 17 வயதில் அவருடைய தேடல் நிரம்ப இருந்தது, கல்வியுடைய தேட்டம் அவருக்கு நிறைய இருந்தது. அப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் படிக்கக்கூடிய யூத மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் போய் யூத மொழியை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் 16-17 நாட்களில் கற்றுக்கொண்டார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தேட்டத்தை என்ன தேட்டம் இருக்கிறது என்று கண்டறிந்து அவருக்கு தேவையானதை அவருக்கு சிறந்த துறையை தேர்ந்தெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இந்த மொழியை கற்றுக்கொள், இந்த மொழி அவசியமானது, சமூகத்திற்கு தேவையானது, இந்த உம்மத்திற்கு தேவையானது. ஏனென்றால் யூதர்கள் வந்து சந்திக்கிறார்கள், அவர் மொழியில் பேசுகிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று விளங்கிக் கொள்வதற்கு ஆள் இல்லை, டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு ஆள் இல்லை, அவர்களுக்கு பதில் சொல்வதற்குண்டான மொழி இல்லை நம்மள்கிட்ட. அதனால இப்பொழுது தேவையானது என்ன? அவர்களுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னாங்க. அப்படின்னா அருமையான பெருமக்களே, அவர் பிற்காலத்தில் என்னவாக ஆகினார் தெரியுமா? அந்த மொழியை கற்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் மிக முக்கியமானவராக இருந்தார். காத்திபுல் வஹி என்ற பெரும் பட்டத்தை பெற்றுக் கொண்டு வாழ்ந்தார். காத்திபுல் வஹினா என்ன தெரியுமா? இன்று நம்மிடம் குர்ஆன் இருக்கிறது.
குர்ஆன் புத்தக வடிவில் இருக்கிறது, பேப்பர் வடிவில் இருக்கிறது அல்லவா? இதற்கு மூல காரணம் காத்திபுல் வஹி என்ற பட்டத்தை பெற்ற அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெரும் பங்களிப்பு தான் நம்மிடம் ஒட்டுமொத்த குர்ஆனும் நம்முடைய கையிலும் நம்முடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய காரணம் அவர்கள் கொடுத்ததுதான். ஸைத் இப்னு சாபித் அவர்களை அதற்குண்டான பொறுப்பு வகிப்பதற்குண்டான பொறுப்பை கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தான் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் எல்லோரிடமும் குர்ஆன் துண்டு துண்டாக இருக்கிறது. பேப்பரிலும் எலும்பு துண்டுகளிலும் ஓலைகளிலும் எழுதி வைக்கப்பட்டிருந்த அந்த குர்ஆன் வசனங்களை ஒட்டுமொத்த குர்ஆனாக யாரிடமும் இல்லாத சூழ்நிலை இருந்த பொழுது அப்படியே அவர்கள் மன்னித்து விட்டால் குர்ஆன் நம்மிடம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் இதே ஸைத் இப்னு சாபித்தை நியமித்துதான் காத்திபுல் வஹியாக இருந்த யாரை இதற்கு தலைமை ஏற்பதற்கு கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கினா யாரை எழுத சொல்வார்களோ அவர்களுக்கு அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது, அவருடைய அவையில ஆலோசனையாக வழங்கிய பொழுது அவர்களை தான் குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்குண்டான பொறுப்பை கொடுத்து குர்ஆனை ஒன்று திரட்டியவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. ஏனென்றால் இந்த குர்ஆன் கியாமத் நாள் வரையும் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மக்களுக்கு நல்வழி காட்டப்படுவதற்கு இந்த குர்ஆன் வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த செய்தாங்க. இன்றும் நம்மிடம் அது பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அந்த ஸைத் இப்னு சாபித் என்ற கல்விமானுடைய அந்த படித்த அந்த அறிவாளியுடைய அதனுடைய தியாகம் தான். அருமையானவர்களே, அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதர் செய்த சேவை இன்று வரையும் அல்ல, கியாமத் நாள் வரையும் அந்த இல்மு பாதுகாக்கப்படுகிறது என்றால் நாமும் அதே போன்று திகழ வேண்டும். இந்த உம்மாவிற்கு சிறந்த கல்வியாளர்களாக நம்முடைய வீட்டு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, கல்வி கற்பதன் மூலமாக தான் வளர்வது மட்டுமல்ல, நான் ஆரம்பமாக சொன்னதை போல நம்முடைய குடும்பம் வளர்வதற்கு தானும் வளர வேண்டும், தன்னுடைய குடும்பம் வளர வேண்டும், தன்னுடைய பகுதியில் உள்ளவர்களும் வளர வேண்டும், தன்னுடைய சமூகமும் வளர வேண்டும் என்ற நியத்து வேண்டும், என்ற நோக்கம் வேண்டும். குர்ஆன்ல ஒரு சூரா ஒன்று இருக்கிறது, சூரத்து நம்ல் என்றால் எறும்புன்னு அர்த்தம். நம்ல் என்றால் எறும்புன்னு அர்த்தம். அந்த எறும்பு இருக்குல்ல, எறும்பின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்ன படிப்பினையை என்ன பாடத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்று தெரியுமா? அந்த எறும்பு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு கூறியது மற்ற எறும்புகளுக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சுலைமானும் அவருடைய படைகளும் வருகின்றன, நீங்கள் எல்லாம் ஒதுங்கி விடுங்கள், பாதையை விட்டு விடுங்கள். அது நினைச்சிருக்கலாம், சுலைமானும் அவருடைய படைகளும் அவர் வர்றதுக்கு தெரியுது, அதுக்கு அது ஒதுங்கிட்டு போயிருக்கலாம்ல. என்ன சொல்லுச்சு? தன்னுடைய சமூகத்தை பாதுகாத்தது அந்த எறும்பு. பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது தலைமைத்துவத்தில் இருப்பதனால். இதே போலதான் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தன்னுடைய உம்மத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த படிப்படையை தான் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அந்த அத்தியாயத்தின் மூலமாக இந்த உம்மாவிற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம். சுயநலத்துடன் இருப்பதல்ல, பொதுநலத்துடன் இருக்க வேண்டும், சமூக சார்ந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த குர்ஆன் வசனமும் அந்த சூறாவும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடமும் படிப்பினையும். அருமையான பெருமக்களே, இன்னைக்கு 10வது 12வது படித்த மாணவர்கள், தேர்வு பெற்றவர்களும் தேர்வு பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் உண்டு. அவர்களுக்காக வேண்டி நம்ம வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்குண்டான வழிகாட்டுதலை நாம் கொடுக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அவர்களுக்குண்டான தேடல்களை நாம் புரிந்து கொண்டு அவர்களை என்ன படிக்க வைத்தால் அவர்களுக்கும் நன்மை பயக்கும், அவருடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் அவருடைய பகுதியில் சார்ந்தவர்களுக்கும் என்ன நன்மை பயக்கும் என்பதை ஆலோசனைகளை எல்லாம் நம்மில் உள்ளவர்கள் தான், பெரியவர்கள் தான், நம்மை படித்தவர்கள் இருக்கலாம். நம்முடைய மஹல்லாவில் எத்தனை டாக்டர்கள் இருக்காங்க நமக்கு தெரியுமானா யாருக்கும் தெரியாது.
எத்தனை இன்ஜினியர்கள் இருக்காங்கன்னு தெரியுமான்னு தெரியாது. எத்தனை எத்தனை பெரிய உயர் அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு இருக்கா அப்படின்னா நம்மள்கிட்ட இல்ல. அவர்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். அவர்கள் மூலமாக அடுத்த ஜெனரேஷனை எப்படி உருவாக்குவது, அவர்களை உயர் பதவிகளுக்கு எப்படி அமர்த்துவது, எத்தனை IPS இருக்கிறாங்க, எத்தனை IAS இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதே போன்ற உயர் பதவிகளை அமர்த்துவதற்குண்டான வழிகள் என்ன நம்ம இருக்கிறது, அதற்குண்டான முயற்சிகள் என்ன இருக்கிறது, இதையெல்லாம் இந்த மஹல்லா கட்டமைப்பின் சார்பாக நாம் உருவாக்க வேண்டும். மஹல்லாவில் நாம் உருவாக்க வேண்டும், பள்ளி சார்ந்து உருவாக்க வேண்டும், மஸ்ஜித் சார்ந்து உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் எல்லோரும் சேர்த்துதான் செய்ய வேண்டும், தவிர தனி மனிதனால் செய்ய முடியாது. இப்படி படித்த மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த கல்விகளை படித்து இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.